வணக்கங்க. இது வந்து சதுரகிரி மலை ஏற்றத்தோட பாகம் 9. கண்டிப்பா முழுமையா பாருங்க. போன அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம விருதுநகர்ல இப்படி ஒரு இடமா அப்படின்ட்டு. அப்பப்போ 3 மணி நேரம் கழிச்சு கோவிலை நெருங்கியாச்சு. ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க நம்ம கோவிலுக்கு பக்கத்தில் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. இங்கே வந்து 2 கோவில்கள் இருக்குது. உயரமாக இருக்குது. பாக்கு மரம் மாதிரி பாக்கு மரமும் இல்லை. பாக்கு மரமும் நல்லா இருக்கு. கோவிலுக்கு உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெளியே மட்டும்தாங்க நான் காமிச்சிருக்கேன், பாருங்கள். அதுபோக நிறைய அந்த மாதிரி கல் வந்து இந்த மாதிரி ஒரு கேரி பையில், ஒரு துணி பையில் பிங்க் கலர் இருக்குது பார்த்தீங்களா, கொண்டு நிறைய வச்சுருந்தாங்க. அப்போ ஏதோ வேண்டுதல் போல் இருக்குது அப்படின்னு நினச்சி நானும் கேட்டேன். அப்படி இல்லைங்க, இது வந்து கல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வராங்க கீழே இருந்து. ஏதாவது கட்டுமான பணிகளுக்கு ஜல்லிக்கல் தேவைப்படும் போல் இருக்குது. கோவிலுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். இது வந்து அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோயில் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம சிவபெருமான் கோவில் தான். போயிட்டாங்க உள்ள. கீழே இருந்து வந்தோம்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு கருப்புசாமி கோவில் இருக்குது, அதை நான் காமிக்கலைங்க. அதுக்கடுத்து மேலே வந்தோன்னா சுந்தர மகாலிங்கம் கோவில். இதில் நம்ம சாமியை கும்பிட்டு அதுக்கடுத்து அப்படியே சுற்றி வந்தோன்னா அடுத்து வந்து அந்த மேலே வந்து ஃபுல்லாக சிவன் சிலை தான் நிறையா இருக்குது. அங்கே எல்லா சாமியும் இருக்குது. அது அங்கே தாங்க போனால ஒரு மன அமைதி அற்புதமாக இருந்துச்சு. ஃபுல்லாக உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியல, பாருங்கள். அந்த 7 கிலோமீட்டருக்கு மேலே அவ்வளோ உயரத்தில் வந்து இந்த சத்தத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. 7 கிலோமீட்டர் நடந்து மேலே வந்து அந்த சிவனை தரிசிக்கும் போது அவ்வளோ ஒரு அற்புதம். ஒரு சத்தமே பாருங்கள், அழகாக இருக்குது. ஆச்சரியந்தான். ஆமாங்க, முதல்ல வந்து சுந்தர மகாலிங்கத்தை வந்து சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி வந்துட்டுருக்கோம். பசிக்க வேற ஆரம்பிச்சிச்சு. அடுத்து சாப்பாடு தான். ஃபைனலாக நம்ம வந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க. இதுதான் நம்ம கோவில். இப்போ காமிச்சு பார்த்தீங்களா, உள்ளே வந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வாசலில் வந்து எடுத்துகிட்ருக்கோம். இவர் தான் முக்கிய காரணம் இந்த கோவிலுக்கு வந்தது. ரொம்பவுமே இந்த கோவிலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நம்ம அடுத்தடுத்து வரும், வருஷத்தில் ஒரு டைமாக வந்துடலாம். வாங்க, நான் அப்படியே கீழே போயிடும். இப்போ வந்து ஃபைனலாக எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா பசி ஆகிட்டு சாப்பாடு போடுறாங்க. நாங்கள் போன டயத்தில் கொஞ்சம் கூட்டு இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. ரசம் சாம்பார்லாம் இருந்துச்சு. ஒரு பிடிச்சோம், ஏன்னா பசி ஆகிட்டா எல்லாம் அதுக்கு தான் நிற்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, லைனில் நின்று தட்டை எடுத்துகிட்டு போக வேண்டியதான், கொடுத்துருவாங்க. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு இறங்க வேண்டியதான். போகும்போதும் அடிவாரத்தில் கொடுத்துட்றாங்க, இறங்கும் போதும் மேலே கொடுத்துட்றாங்க. ரொம்பவுமே ஒரு